கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு மாபெரும் கிருபைக்காக ஆண்டவரை உளமாற போற்றுகிறேன், புகழுகிறேன், வாழ்த்துகிறேன், ஆராதிக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரம் இது. அவருடைய வார்த்தை நமக்கு விடுதலை அளிக்கிறதா இருக்கிறது. எனவே தான் விடுதலை நேரம் என்று வைத்திருக்கிறோம். பலவிதமான கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, பிரச்சனையோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கிறார். அவர் பேசுகிறார், இறை வார்த்தை வழியாக பேசுகிறார். அந்த வார்த்தையானது விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. யோவான் 8:32 வாசிக்கிற பொழுது, உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையாம் இறை வார்த்தையை அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள், அந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் போதுதான் அது ஆத்மாவிலே ஒரு விடுதலை, உடல் ரீதியான காரியங்களிலே ஒரு விடுதலை, உலகப்பரமான பிரச்சனை போராட்டத்திலே ஒரு விடுதலை அளிக்கிறதா இருக்கிறது. இந்த நிரவசன வார்த்தையின் அனைத்துமே ஒரு ஆத்மீகமான காரியங்களை கொண்டு போய் கொண்டிருப்பதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு செய்தியை குறித்து நாம் சிந்திப்போம். ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு செய்தியானது வெற்றிகரமான ஜபங்கள் என்பதுதான். தூயான் உணர்த்துகின்ற ஒரு செய்தி, வெற்றிகரமான ஜபங்கள் என்பதுதான். ஏன் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது அநேக சகோதர சகோதரிகள் என்னோடு பேசுவார்கள், தொலைபேசியிலே பேசுவார்கள். அவர்கள் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? பிரதர், நான் ஜெபம் பண்றேன் பிரதர், ஜெபம் பண்றேன் பிரதர், ஆனால் ஒண்ணுமே நடக்க மாட்டேது பிரதர், ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்ந்து போன அப்படிலாம் சொல்வார்கள். கடவுள் ஜெபங்களை கேட்கிறவர். நண்புக்குறர்களே, ஜெபங்களை கேட்கிறவர். அநேக அநேக சகோதர சகோதரிகள் என்னிடம் சொல்லுகிற பொழுதெல்லாம் அதை கேட்டுக்கொண்டு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தானே இப்படி சொல்லி சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, கடந்த நாட்களிலே யாருடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை என்ற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், யாருடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பதில்லை என்று. ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு நாம் ஜெபம் பண்ணால், பாவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு நாம் ஜெபம் பண்ணால் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதில்லையா? அதெல்லாம் இப்போ கேட்டிருப்பீங்க, அது மீண்டும் நான் சொல்ல அவசியமில்லை. இருந்தாலும் ஒரு கருத்துக்களை முக்கியமான சொல்லுகிறேன். பாவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு நாம் ஜெபிப்போனால் நம் ஜெபத்தை கேட்பதில்லை என்பது. இரண்டாவது பார்க்கிற பொழுது பகைமை உணர்வு, வெறுப்பு, சமாதானம் இல்லாத நிலையிலே நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய ஜெபம் கேட்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
குற்ற மனச்சாட்சியோடு கடந்து போகிற பொழுது நம் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. ஏழைகளுக்கு இறங்காத பொழுது, கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட ஏழைகளுக்கு இறங்காத போது, ஏழை கூப்பிடுகிற பொழுது அவனுடைய குரலுக்கு செவி கொடுக்காத போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய குரலுக்கு, இது மிக முக்கியமான ஒரு கருத்து, ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்காத போது ஆண்டவர் நம்முடைய குரலுக்கு செவி கொடுப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் அநேக கருத்துக்களை வாசித்திருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே என் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு வெற்றிகரமான ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பெருமாள்களே, அன்பானவர்களே, நாம் பார்க்கிற பொழுது வெற்றிகரமான வாழ்க்கை, வெற்றிகரமான ஆண்டவருடைய ஜெபத்தை வெற்றி காணணும். என்னோடு கூட ஜெபத்திலே இருக்கிறவர்களும், என்னில் அதிகம் ஜெபத்திலே பங்கு பெற்றவர்களும் சொல்லுகிற ஒரு கருத்து, பிரதர் எப்படி பிரதர், நான் சில கருத்தை சொல்லிக் கொடுப்பேன், ஆனாலும் இன்று உங்கள் மத்தியிலே அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, எப்படி என்று கேட்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இந்த தெய்வீக தீர்வுலையும் தான் சொல்லிக் கொடுக்கிறது. எப்படி ஜெபிக்கணும், எந்த முறையில் ஜெபிச்சா வெற்றியான ஜெபம், ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜெபம் என்று கேட்கிற பொழுது விவிலியம் சொல்லிக் கொடுக்கிற அநேகத்துக்கு உண்டு. புனித பவுலடிகள் ரோமர் திருமுகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 26-27 வசனத்திலே மிக அருமையான ஒரு கருத்தை கூறியிருப்பார். அது தான் அடிப்படையாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26-27 வசனம். தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். இந்த கருத்தை மாத்திரம் மையமாய் வைத்து நாம் தியானிப்போமானால் மணிக்கணக்காக தியானிக்க முடியும், சிந்தித்து தியானித்து விரிவாக்க முடியும். அவ்வளவு மையமான கருத்து. என் அன்புக்குள் ஜெபிப்பது எப்படி, எதற்காக எப்படி ஜெபிப்பது தெரியாதிருக்கிற பொழுது, அறியாதிருக்கும் போது தூய ஆவியானவர் தாமே துணை இருக்கிறார் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, என்னுடைய வெற்றியின் ஜெபத்திலே நான் வெற்றி பெறுவதற்கு, ஆசீர்வாதம் பெறுவதற்கு, ஆண்டவருடைய அருளையும் கிருபையும் பெற்றுக்கொள்வதற்கு என்ன எப்படி என்று கேட்பதற்கு சொல்லுகிறது தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் துணை இருக்கிறார். இறைவனுக்கு ஏற்ற முறையிலே இறை மக்களுக்காக, இறைவனுக்கு ஏற்றபடி இறை மக்களுக்காக அவரை பரிந்து பேசி ஜெபிக்கிறார். நடுவராக இருந்து பரிந்து பேசி ஜெபிக்கிறார். பார்க்கணும் பிரியமானவர்களே, இறைவனுக்கு ஏற்றபடி இறை மக்களுக்காக சொல்லுகிற பொழுது அவர் சொல்லிக் கொடுப்பார். ஒவ்வொரு கருத்தையும் சொல்லிக் கொடுப்பார். நீ இப்படி ஜெபம் பண்ணு, அது அப்படி அவருக்கு பிரியமாயிருக்கும் என்று. தந்தையாம் கடவுளுக்கு பிரியமாயிருக்கிறது. நீ இப்படி ஜெபித்தால் அவருக்கு பிரியமாயிருக்கும். நீ இப்படி ஜெபம் பண்ணால் அவருடைய அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் தானே சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி ஜெபம் பண்ணால் அப்படி ஆசீர்வாதம் வரும், இப்படி செய்தான் என்று. நாளிலும் கூட பிரியமானவர்களே,
இந்த கருத்துக்களை அந்த தூய ஆவியின் உணர்த்துதலோடு கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜபத்தின் வெற்றிக்கான வழிகளை, என்னென்ன வழிகள் தூய ஆவியானவர் நமக்கு தருகிறார் என்று பார்க்கலாம். இந்த தூய ஆவியானவனை எல்லாவற்றையும் பிணைத்து தருகிறார். வெற்றிக்கான வழிகள், ஜபத்தின் வெற்றிக்கான வழிகள் என்ன என்று நான் இப்பொழுது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவை யாவும் இந்த தெய்வீக திருவிடத்திலே கொடுக்கப்பட்ட வார்த்தை தான். என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து அனுபவித்த பாடங்கள் அது. என் வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து அனுபவித்த பாடங்கள், அதை வாழ்வாக்கி கொண்ட பாடங்கள். ஒரு பக்கம் வாழ்க்கையிலே அனுபவித்து பெற்றுக்கொண்ட பாடம், இரண்டாவது தூயாவினர் கற்றுக் கொடுத்த பாடம். இதைத்தான் நான் உங்களோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது பார்க்கிற பொழுது பரிசுத்த வாழ்வு. முதலாவது பார்க்கிற பொழுது பரிசுத்த வாழ்வு. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமான காரியம் இருக்கணும். இல்லை என்றால் நம்முடைய ஜெபம் வெற்றின் ஜெபமாய் மாற முடியாது. அதுதான் நான் யாருடைய ஜெபம் கேட்பதில்லை, ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் தான். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் அந்த ஜெபத்தின் காரியங்களை வெற்றி பெற முடியாது. முதலாவது பரிசுத்தம். இரண்டாவது நீ பார்ப்பீலானால் இந்த தெய்வீக திரு விவிலியத்தின் வார்த்தைகள், இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே இருக்கப்பட வேண்டும். இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே இருத்தி வாழ்வாக்கிக் கொள்ளப்பட வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது நம்முடைய ஜெபம் ஒரு வெற்றியின் ஜெபமாய் இருக்கும். த செகண்ட் பாயிண்ட். மூணாவது கருத்தை நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. ஆண்டுடைய திருவுளப்படி ஜெபிக்க வேண்டும், வாழப்பட வேண்டும். ஆண்டுடைய திருவுளப்படி ஜெபிக்க வேண்டும். ஏதோ நிலையிலே ஜெபிக்க கூடாது. ஆண்டுடைய திருவுளம் என்ன என்று ஆய்ந்து அறிந்து ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கணும். எல்லாத்துக்கும் கிடையாது, எல்லா கட்சிக்கார பார்க்கணும். ஆண்டுடைய திருவுளம் போகலாமா போகக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா என்று ஆண்டுடைய திருவுளத்தை அறிந்து ஆண்டவரை உடைய திருவுளப்படி எனக்கு ஆகட்டும் என்று ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை தான் சொல்லி ஆண்டுடைய திருவுளப்படி ஜெபித்தல் என்று மூணாவது கருத்தை பார்க்கிறோம். அப்படி நாம் ஜெபிப்போம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த ஜெபம் வெற்றியின் ஜெபமாய் இருக்கும். ஏனெனில் அவருடைய திருவுளம் நம்மில் நிறைவேறுகிறதா இருக்கிறது. சிந்திக்கணும். 3 கருத்துக்களை சொன்னேன். அடுத்த 4வது கருத்தை பார்க்கிற பொழுது ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்தல் வேண்டும். ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்தல் வேண்டும். ஏதோ நாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பாடுகளும் செயல் காட்டணும். நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பாடுகளை காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் பார்த்து நம்முடைய செயல்பாடுகள் மித்தமாக நம் ஜெபத்தை அங்கீகாரம் பண்ணி நம்ம ஆசீர்வித்து நமக்கு வெற்றி கொடுப்பார். ஜெபம் பண்ணுகிற அநேகரிலே உண்மையான ஆண்டவருக்கு உகந்தமான காரியங்கள் செய்வதில்லை. பார்க்கணும். ஆண்டவருக்கு உகந்தமான காரியங்களை செய்கிற பொழுது நம்முடைய ஜெபம் வெற்றியின் ஜெபமாயிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெபமாயிருக்கும். இதை நான் சொல்லுகிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் நிறைய காரியங்களை பார்த்திருக்கிறோம். பைபிளில் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கிறது. அதை நிறைய சொல்லலாம். ஆண்டவருக்கு உகந்தமான காரியங்களை செய்யும். 5வது முழு மனதுடன் ஆண்டவரை தேடுதல். முழு மனதுடன் ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை அவருடைய அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவரை முழு மனதுடன் தேட வேண்டும். அங்கேயும் பார்த்து அப்படி அல்ல.
உம்மையே நம்பியுள்ளே என்று முழு மனதுடன் அவர்களை தேட வேண்டும், கேட்க வேண்டும், கேட்க வேண்டும். அப்பொழுது அந்த முழு நம்பிக்கையோடு கூட கேட்கிற பொழுது ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அது வெற்றின் ஜெபமாயிருக்கும். பார்க்கணும், ஒவ்வொரு கருத்தையும் பார்க்கணும். அடுத்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு கூட ஆண்டவராகிய கடவுள் உயிரோடு கூட இருக்கிறார். என் ஜெபங்களை கேட்கிறார். மெய்யாக என் ஜெபத்துக்கு பதில் தருகிறார். அவரால் எல்லாம் கூடும், அவரால் முடியாது ஒன்றுமே என்கிற ஆழமான உள் விசுவாசம் இருக்கிற பொழுது நம்முடைய ஜெபம் வெற்றியின் ஜெபமாய் மாறும். ஆனால் இந்த நாட்களில் நிறைய இடத்துல அந்த விசுவாச அறிக்கையிடுகிறோம் வெளியே, அது உதட்டினால் ஓடுகிறதே வெளியே, உள்ளத்திலே இல்லை. விசுவாசத்துடன் ஜெபித்தல் வேண்டும். ஏழாவது கருத்தை நான் பார்க்கிற பொழுது தூயான் உணர்த்துகிற ஒரு கருத்தான தூயான் உணர்த்துகிறது. ஏழாவது கருத்து, ஒரு மனதோடு கூட ஜெபிக்கணும். ஒருமனப்பட்டு எல்லாரும் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஒரு கருத்துக்காக ஜெபிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒருமனமாய் கூடி ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கணும். எதற்காக, எந்த கருத்துக்காக அப்படி ஜெபிக்கிற பொழுது அந்த கருத்து மேலே சென்று அது ஆசீர்வாதமாயிருக்கிறது. அதான் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். இந்த 7 கருத்துக்களையும் என் அன்பு கூறுகளை தெய்வீக திருவெளித்தில் வந்து பார்க்கிறோம். இப்படி ஜெபித்தால் வெற்றியின் ஜெபமாய் இருக்கும் என்று அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்தியானது தொடர்ந்து இந்த 7 என்பது நிறைவு இல்லைங்களா? 7 என்பது நிறைவு. முதல்ல பரிசுத்த வாழ்வு, 2வது இறை வார்த்தை உள்ளத்தில் இருத்தப்பட வேண்டும், 3வது ஆணுடைய திருவிழப்படி செய்தல் ஜெபித்தல் வேண்டும், 4வது ஆண்டவருக்கு உகந்தவற்றை நாம் செய்தல் வேண்டும், 5வது முழு மனதோடு கூட ஆண்டவரை தேட வேண்டும், 6வது விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும், 7வது ஒருமனப்பட்டு ஜெபிக்கப்பட வேண்டும். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இந்த 7 கருத்துக்களையும் தூய ஆவியானவர் தாமே எல்லாவற்றையும் ஒன்றோடு ஒன்று பிணைத்து அதை மேலே எழுப்பி வெற்றி ஜெபமாய் செய்து கொடுக்கிறார். அதை தூய ஆவியின் துணை கொண்டே நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். முதலாவது நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, பரிசுத்த வாழ்வை குறித்து நாம் பார்க்கணும். பரிசுத்த வாழ்வை குறித்து நாம் பார்க்கணும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, வெற்றி ஜெபமாய் மாறுவதை பார்க்கிறோம். பெருமக்களே, நாம் எல்லாம் பரிசுத்தராவதே நம் தெய்வத்தின் தீரு சித்தம். பரிசுத்தம் இன்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாம ஆண்டவர் யாரும் காண முடியாது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே அவர் மலைப்பிரசங்கத்திலே சொல்லுகிறார், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றவர்கள் அவர்கள் கடவுளை காண்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே கருத்தை தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 16 தூய உள்ளத்தோர் பேறு பெற்றவர்கள் அவர்கள் கடவுளை காண்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, காண்பார்கள் என்றால் என்ன? காண்டவரை அனுபவிப்பார்கள் என்ற அர்த்தம். ஆண்டவரை அனுபவிப்பார்கள் என்ற அர்த்தம். நானும் ஒரு காலத்தில் தவறாம கோயிலுக்கு போனவன் தான், ஜெபம் பண்ணவன் தான். அப்படியே பாடுபட்ட சுருவத்தையும் வீழ்த்தன் சுருவத்தையும் பார்த்துக்கிட்டு வந்தவன் தான், ஜெபம் பண்ணவன் தான். சுருவத்தை பார்த்துட்டு அப்படி பண்ணதுன்னு தான். இங்க பாவ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அதை பார்த்து என்ன பண்றது? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுதுதான்
நல்லவரும் வல்லவரும் பரிசுத்தரும் போதுமானவர் ஆண்டவராக நாம் அந்த ஆண்டவரை நாம் அனுபவிக்க முடியும். நம்முடைய ஜெபங்கள் போகும், அது வெற்றின் ஆசீர்வாதமாய் கடந்து வரும். பார்க்கணும் இந்த கருத்தை தூய உள்ளத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். பாவிகளுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பதில் தூய உள்ளத்தை விரும்புகிறார். தயவு எடுக்க நாம் பிடிய மனுக்களே, நிறைய கருத்து நான் எடுக்கல. சில வேளையில் என்னோட இருக்கிற ஜப நண்பர்களும் நற்செய்தி பணியாளர்களும் கூட கருத்து சொல்லுவார்கள், வசனம் எடுத்து அப்படியே கொற்றைங்க பிரதர். என்ன பண்றது, நான் குடிக்கிற தண்ணீரை குடிப்பவனுடைய உள்ளத்திலிருந்து உயிருள்ள நீர் பொங்கெடுக்கும் என்று சொல்லிவிட்டார். பொங்கு எடுக்கும் என்று சொல்லிவிட்டார். அந்த பொங்கெடுக்கிறதான் அப்படி பொங்கெடுத்து வருகிறது. நான் படிப்பு இல்லை, ஸ்கூல் படிப்பிலே முட்டாளாது படிச்சு வைக்குது. சொன்ன தமாசா இருக்கும், அப்படி படிச்சு வைத்தான். ஆனால் இன்றைக்கு இறைவசன வார்த்தைகளை அப்படியே வந்திருந்தேன். இந்த இறைவசன்கிற வார்த்தையை ஆண்டவர் தூயாவிலே கொடுத்திருக்கிறார். அது பொங்கெடுக்கிறதாக இருக்கிறது. அது பொங்கெடுத்து ஒரு ஆறா ஓடிக்கின்றதா இருக்கிறது. அவருக்கே துதிக நம்பையும். தயவுசெய்து நாம் இப்பொழுது 1 பேதுரு எடுக்கணும். அதில் ஒரு கருத்து சொல்லியிருப்பார். இந்த கருத்து 1 பேதுருவிலே 3ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை எடுக்கணும். இந்த வசனத்தை திருப்பாடல் ஆசிரியர் கூட சொல்லியிருக்கிறார். திருப்பாடல் ஆசிரியர் 34ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் கூட சொல்லியிருப்பார். நாம் இங்க பேதுரு சொல்லுவதை நாம் முதல்ல பார்க்கலாம். ஆண்டவருடைய கண்கள் நேர்மையானவர்களை நோக்குகின்றன. அவருடைய செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. அவருடைய மன்றாட்டை கேட்கின்றன. பாருங்க, ஆண்டவருடைய கண்கள் நேர்மையாளரை அப்படி நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்குதா? நான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிற பொழுது, நீங்க ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது, அந்த சகோதரன் சகோதரி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது, ஆண்டவருடைய கண்கள், இன்னைக்கு கேமரா சொல்றாங்களே, என்ன ஒரு கேமரா, எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படி கவுண்ட் பண்ணிருக்கும். அந்த மாதிரி ஆண்டவருடைய கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் எங்க போறேன், என்ன செய்யறேன், எப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன செய்ய போகிறேன், எல்லாவற்றையும் பிளஸ் மைனஸ் எல்லா பாட்டையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குமா. எனக்கு அந்த ஒரு வசனத்தை படிச்சிலிருந்து நான் பாவம் செய்யறதுக்கு பயம். எனக்கு ஐயோ ஆண்டவருடைய கண்கள் அப்படின்னு பார்க்கணும்னுட்டு. ஆண்டவருடைய கண்கள் நேர்மையாளரை விட்டு நோக்குகின்றன. அவர் செவிகள் அவர் மன்றாட்டை கேட்கின்றன. பாருங்கள், ஆண்டவருடைய கண்கள் நம்ம நோக்கி பார்க்கணும். அப்போ ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அப்போ என் ஜெபம் மேலே போகும். ஒருவேளை தப்பா பண்ணிட்டேன், அப்போ என்ன பண்ணும், தப்பு ஆக்கடா. இதை இந்த கருத்தை திருப்பாடலாசிரியர் சொல்லுகிறார். திருப்பாடலாசிரியர் சொல்லிருக்கிறார் என்னன்னாக்க 12வது வசனத்தை சிரிச்சு சொல்லிருக்கிறார். அதுல 12வது வசனம் படிச்சுட்டோம்னு வச்சுக்கல, 12 சரி குறிச்சுக்கிடுங்க. எல்லாரும் எழுத்துறீங்க, குறிச்சுக்கிடுங்க. திருப்பாடல்ல 34 பார்க்கிற பொழுது அதுல 12வது வசனத்துக்கு அடுத்து 17வது வசனத்தும் போட்டு நினைக்கிறேன். எடுங்க, தயவுசெய்து எடுங்க. 34 நான் எடுக்கிறேன். எனக்கு இந்த வசன வார்த்தைகள்லாம் படிக்கிற பொழுதெல்லாம் பயங்கரமான ஒரு கருத்தா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் பேசுகிற பொழுதெல்லாம் பார்க்கணும், ஆண்டவர் மகிமைப்படுத்தியே நான் பேசுவேன் பார்க்கணும். அந்த 17வது வசனத்தை நான் படிக்கலாமே. நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கிறார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். விடுவிக்கின்றான் இருக்கு இல்லைங்களா? மேல அந்த 15வது வசனம் பார்க்கும்போது அது சொல்லுவார். அது 15வது தான் முன்ன படிச்சது வசனத்துக்கு. ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்குகின்றன, அவர் செவிகள் அவரது மன்றாட்டை கேட்கணும்னு அந்த சொன்னப்பட்ட வார்த்தை தான் அங்கே பேதுரு சொல்லி முடிக்கிறார். இங்க 17வது வசனம் தான் நான் படிச்சோம். இப்போ அதாவது நீதிமான்கள் மன்றாடுகிற பொழுது
நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு சகோதரன் சகோதரி மண்டாடுகிற பொழுது ஆண்டவர் செவி சாய்க்கிறார், காது கொடுத்து கேட்டு செவி சாய்க்கிறார். அவர்களை அனைத்து எல்லா விதமான துன்பம், துயரம், வேதனை, பிரச்சனை, போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வெற்றின் ஜெபமாய் மாறப்பட வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் தேவை. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது அங்கே நடக்கும். நான் இங்கே சொல்லுகிற பொழுது தூயான உணர்த்துகிற ஒரு சொல்ல தானே அன்புக்குரியவர்களே. ரோமர் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 14 முதல் 16 வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது அங்கே ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். நான் சொல்லும் தூயான உணர்த்துறதை நான் சொல்லுகிறேன்ப்பா. ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14 அந்த முதல்ல அப்படி வருகிற வசனத்தில் பார்க்கிற பொழுது அருமையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். எல்லாம் நீ படிச்சது தான், கேட்டது தான். 14 அந்த வசனத்தை தயவுசெய்து படிக்கலாம். 14 அடுத்து 15 குறிச்சுக்கிடுங்க, அதில் படிங்க. குறிச்சிக்கிற பொழுது எழுதிக்கணும், நோட்டில் எழுதிக்கிடுங்க. அப்புறமேல பைபிளை திறந்துட்டு அது எழுது படிங்க. சில பேர் எழுதுறாங்க, பைபிள் படிக்கிறதில்ல, படிக்கிறாங்க, எழுத படிக்கிறதில்ல. அப்படி இல்லை, எல்லாம் எழுதணும். படி. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே, கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். கடவுளுடைய மக்கள். பாருங்க, கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுள் மக்கள் இருக்கு. சரி, இந்த வார்த்தையை படிச்சுட்டு அடுத்த வசனத்தை படிக்கணும். அதுல அதுதான் மிக முக்கியமான ஒரு கருத்துக்குள். அடுத்து 16 வசனம் இருக்கும், அது பரவாயில்ல. 15 வசனம் படிங்க. மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அச்சத்துக்கு உள்ளாகும் மனப்பான்மை பெற்றுக்கல எனக்கு. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். சரி, அப்பா தந்தையே என்று அழைக்கிறோம். அந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்படி அப்பா தந்தாய் என்று அழைக்கிற பொழுது தூய ஆவியானவர் தாமே நமக்கு கடவுளுடைய பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 14, 15, 16 அப்பா பிதாவே என்று அழைக்கிற பொழுது தூய ஆவியானவர் தாமே நம்ம சான்று பகர்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நான் கூப்பிடுகிற பொழுது ஆவியானவர் சான்று பகரலாம். அப்பா பிதாவே என்று நான் கூப்பிடுகிற பொழுது தூய ஆவியானவர் சப்மிட் பண்ணணும். ஆமா, உண்மையாகவே இவன் நான் சொல்றபடியெல்லாம் நடக்கிறான், நான் சொல்லபடியெல்லாம் செய்கிறான், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறான். சர்டிபிகேட் கொடுக்கணும். ஐயா யார் கொடுக்கணும்? தூய ஆவியானவர் கொடுக்கணும். அப்ப சர்டிபிகேட் கொடுக்கிற பொழுது அந்த சர்டிபிகேட் பார்த்தா உன்னத கடவுள் சாங்ஷன் பண்ணுவார், ஆசீர்வாதம் பண்ணுவார். பார்க்கணும் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஜெபித்தவர் தான் எலியா. யாக்கோப்புல சொல்லப்பட்டிருக்கிற 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை நீ படிக்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். அந்த யாக்கோப்புல 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்துடைய பிற்பகுதி எடுத்துட்டு 17ஆம் வசனம் கருதி பார்த்தா பயங்கரமான ஒரு கருத்தை சொல்லப்பட்டிருக்கும். நேர்மையாளர்களுடைய வல்லமை மிக்க மன்றாட்டு, நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர் தான். அவர் மன்றாடுகிற பொழுது எலியா நம்மை போன்ற என்ன இருந்து அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருந்தது. பார்க்கணும் புரியல என் அன்புக்குரியவர்களே. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது நாம் அப்பா பிதாவை நோக்கி மன்றாடுகிற பொழுது நம் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஒரு வெற்றியின் ஜெபமாய் நாம் பெற்றுக்கொள்வதற்கு அதற்கான வழி ஜெபங்கள் கருகிக்கிற எப்படின்னு பார்க்கிற பொழுது 7 கருத்துக்களை நான் சொன்னேன். நிறைய கருத்து இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையில அனுபவித்து பாடமாக்கி கொண்டு அவர் கொடுத்த பாடத்தை நான் வாழ்வாக்கி கொண்டு செயல்படுவதுதான் உங்களோடு கொண்டு வந்தேன். அதிலே முதலாவது பரிசுத்த வாழ்க்கை என்பதை குறித்து நாம் சேர்த்தை பார்த்தோம். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை குறித்து நாம் பார்த்தோம். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுதுதான் நம்முடைய ஜெபம் வெற்றின் ஜெபமாக, ஆசீர்வாதமான ஜெபமாக இருக்கும் என்று அதை நான் கடைசியிலே சொல்லுகிற பொழுது எலியாவை கொண்டு வந்தேன். எலியா நம்மை போல சாதாரண நிலைக்குட்பட்ட மனிதர் தான் சொல்லி அந்த வசனத்துக்கு முன்னாடி சொல்லும். நேர்மையாளர் மன்றாடுகிற மன்றாட்டு மிக வல்லமைக்குரியது. நேர்மையாளர் மன்றாடுகிற மன்றாட்டு
வல்லமுள்ள மண்டாட்டாய் மாறி அற்புதம் சொல்கிறது. பாருங்க, எலியா ஜெபிக்கிற பொழுது 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாமல் போனது. மீண்டும் ஜெபிக்கிற பொழுது வானம் திறந்தது, மழை பொழிந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வல்லமை! என் அன்புக்குரியவர்களே, அந்த வார்த்தையை படிக்கிற பொழுது, எலியா நம்மை போல எளிய நிலைக்குட்பட்ட மனிதன் தான் என்று படிக்கிற பொழுது, நான் முதல் படிக்கிற பொழுது அப்படியே கண்ணீர் விட்டு விட்டேன். நம்மை போல எளிய மனிதர்கள் தான். ஆனால் அப்படி கண்டது நேர்மை இருந்தது, பரிசுத்தம் இருந்தது. அந்த வசன வார்த்தையை நான் படித்த கண்ணீர் விட்டேன். ஒரு சாதாரண ஒரு எளிய ஒரு மனிதன் ஜெபிக்கிறார். 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாமல் போகிறது. மீண்டும் ஜெபிக்கிற பொழுது மழை போகிறது என்றால் எப்படி எப்படி? இது நீங்களும் நானும் ஒவ்வொரு வாழ்வுக்கு கடந்து வரணும். இதோ ஜெபம் பண்றோமோ கிடையாது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பிரதர் நீங்க அப்படிலாம் கொண்டு வந்தீங்களே, செயல்படுத்த முடியுதா? படித்தது மட்டுமல்ல, கேட்டது மட்டுமல்ல, நான் வாழ்வு ஆக்கியிருக்கிறேன். இதை நான் கடந்த நாட்களிலே ஒரு சாட்சி கூட எழுதியிருப்பேன். எங்க பகுதியிலே மழையில்லாமல் போன காலத்திலே இந்த வசனத்தை படித்த உடனே கண்ணீர் விட்டு கதறி அழுதேன். அப்படியா நான் கொண்டு வந்தேன். நடந்தது. நான் மட்டுமல்ல, இங்கே ஜபனர்களை அத்தனை பேரும் கூடி வைத்து ஜெபிக்க சொன்ன, இப்படி வசந்தெல்லாம் சொல்லி ஜெபிக்க வைத்தோம். எல்லாரும் ஜெபித்தார். தூய உள்ளத்தோடு கூட, நாம் பரிசுத்த உள்ளத்தோடு கூட ஜெபிக்கிற பொழுது யார் ஜெபித்தாலும், நீங்களும் நானும் யார் ஜெபித்தாலும் தூய உள்ளத்தோடு ஜெபிக்கும் பொழுது அங்கே வல்லமையான ஆசீர்வாதமான வெற்றியான காரியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது நான் இப்பொழுது கொண்டு வர விரும்புகிறேன். இறைவார்த்தை உள்ளத்திலே இருத்தப்பட வேண்டும். இறைவார்த்தை உள்ளத்திலே இருத்தப்பட வேண்டும். இந்த இறைவார்த்தை உள்ளத்தில் இருத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, உள்ளத்தில் இருத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு உடனே தூயான உணர்த்துகிறது தான் திருப்பாடல் ஆசிரியர். உள்ளத்திலே இருத்தப்படும் என்று சொல்லும்போது உடனே திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 119 11வது வசனத்தை நீங்க படித்து பாருங்கள். உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். உம்முடைய வார்த்தையை என் இதயத்திலே இருத்தியுள்ளேன் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, முன்பு பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம், பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்துக்கு கொண்டு வருவது இங்க பார்க்கணும், அதோடு இணைகிறது. அப்படியே ஒவ்வொரு சங்கிலி மாதிரி இணைகிறத பாருங்க. உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தின்னு சொல்லுகிறார். தன் வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லுகிறார். ஆணுடைய வசன வார்த்தை ஒரு மனிதனுடைய இதயத்தில் இருக்குமானால் அவன் பாவம் செய்ய முடியாது. அது ஒளியா இருந்து இருளில் நடவாதபடி செய்து கொண்டே இருக்கிறதான். அது ஒளியா இருந்து இருளில் நடவாதபடி செய்கிறது தான். எனவே தான் நான் திருப்பாடலா அதில் 135 சொல்லுகிற போது, உம்முடைய வாக்கு என் போகிற பாதையை காட்டுகிற வெளிச்சம், ஒளி, தீபமாயிருக்கிறது. நான் பாவத்திலே விழாதபடி அங்கு காக்கிறதா இருக்கிறது. இதயத்திலே வசன வார்த்தை இருக்கணும். அவனுடைய வார்த்தை விதத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தம். அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம். அப்படி பரிசுத்தமாய் வாழ்கிற பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாயிருக்கிறார். கடவுள் பரிசுத்தராயிருக்கிறார். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற மனிதன் அவருடைய பிள்ளையாய் மாறுகிறான். அப்படி பிள்ளையாய் மாறுகிற பொழுது அங்கே பிள்ளையுடைய ஜெபம் கேட்கிறது, அந்த அழுகிறார். இந்த கருத்தை கொண்டு வந்து யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. அதில் படிச்சாக்க அந்த கருத்துக்கு நாள் அருமையான கருத்தா இருக்கும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் என்னுள்ளும் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என்னுள்ளும், அவருக்குள்ளாக நீங்கள் என்னுள்ளும்
என் வார்த்தை உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் இருக்கும். ஏன்? எப்படி? நீ என் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வாக்குற பொழுது நீ ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறாய். அப்பொழுது என்னுடைய மகனாக இருக்கிறாய். என் மகனாக இருக்கிற நீ மண்டாடுகிற பொழுது நான் கண்டிப்பாய் கொடுப்பேன் என்பதுதான் அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பார்க்கணும் பிரியமானவர்களே, ஏதோ நாம் போட்டு இப்படியே ஒரு ஜம்மண்டி போகிறது காரியம் கிடையாது. வெற்றி ஜமாய் மார்க்கணும். இதெல்லாம் சொல்லுகிற பொழுது என் அன்புக்கருவுகளை எப்படி சொல்லணும்னு இதயத்தில் இருக்குன்னாக்கா, இந்த இதயத்தில் இருக்கிற பொழுது சொல்லுகிற பொழுது எனக்கு பார்க்கணும். இந்த பழைய பைபிளில் பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது எனக்கு இந்த பழைய படிக்கும்போது ஆண்டுடைய பேழை 10 கட்டளை அடை கொடுக்கிறார். ஆண்டுடைய பேழையில வைக்கிறாங்க. அந்த பேழையை தூக்கிக்கிட்டு எரிக்கோ நகர அந்த கோட்டையை சுத்திட்டு வராங்க. எரிக்கோ கோட்டை முடிஞ்சு போகிறது. வார்த்தையை உள்ளடி இறை வார்த்தை என்கிற பேழையை தூக்கி கொண்டு பேழையை தூக்கிக்கிட்டு போறாங்க. துதிகளோட தோத்திரத்தை போயிட்டு இருக்கிறாங்க. எரிக்கோ கோட்டை உடைந்து போகிறது. நம்முடைய இதயத்திலே இறைவசன இந்த இதயம் என்கிற பேழையத்திலே இறை வார்த்தை வைத்து தூய ஆவிலே நாம் ஜெபிக்கிற பொழுது கோட்டைகள் உடையும். அது மாத்திரமல்ல, யோர்தான் நதியிலே போகிற பொழுது பார்க்கணும். ஆண்டவர் சொல்லுவார், பேழையை தூக்கி கொண்டு குருக்குள் போகட்டும். போகிற பொழுதுன்னு சொன்னபோது அங்கே தண்ணீர் மழையா நின்று போகிறது, இங்கே வட்டி போகிறது. தண்ணி ஓடுகிறது. யோர்தான் நதியிலே அறுவடை காலத்தில் தண்ணி நிரம்பி போயிட்டு இருக்குது. தண்ணி கால் வைக்க திரும்பி போகுதுன்னா படிச்சிருப்போம் தான், படித்து கேட்டிருப்பீங்க இல்லையா? இந்த பேழைக்குள்ளாக இந்த இதயம் என்கிற பேழைக்குள்ள ஆண்டுடைய வசன வார்த்தையை இருத்தி அதை கொண்டு தெய்வமாக கொண்டு செல்கிற பொழுது நாம் நடக்கிற பொழுது தடைகள் நீங்கும் தயாபரரே தயவாய் வாரும் ஐயா. எல்லா தடைகளும் மாறிப்படும். இதுதான் வெற்றின் ஜெபம். பார்க்கணும் பிரிய மகளே. இதை சொல்லி கொண்டு போகிற பொழுது தயவுசெய்து நம்ம யோசுவா புத்தகத்தை எடுங்க. யோசுவா 1 அதிகாரம் 8வது வசனத்தை எடுங்க. இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய். வெற்றி காண்பாய். எப்ப வெற்றி காண்பாய்? இந்த திருச்சட்ட நூல் கையை விட்டு விலகாதிருக்கட்டும். அதை இரவும் பகலும் வாசித்து சிந்தித்து தியானித்து அதில் உள்ளதெல்லாம் கடைப்பிடிப்பதிலே கருத்தாயிரு. கடைப்பிடிப்பதிலே படிச்சா மாத்திரம் போதாது, கேட்டா மாத்திரம் போதாது, கடைப்பிடிப்பதிலே கருத்தாயிரு. அப்பொழுது நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தருமபுரி கார்மேல் தியான ஆசிரமத்திலே அடுத்த தீபன் தந்தையரோடு கூட இணைந்து நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். அங்கே கடவுளுடைய கிருபையினாலே அங்கு இணைந்திருக்கிறேன். அங்கே இறைவசன வார்த்தை குறித்து நான் சொல்லுகிற பொழுது அழுத்தமாக சொல்லுவேன். அங்கே சொல்லுகிற கருத்து என்ன? இன்று மக்கள் இந்த இறைவசன வார்த்தை எடுக்கப்படவில்லை, படிக்கல, அதை வாழ்வாக்கி கொண்டு வரவில்லை. இந்த இறைவசன வார்த்தை எடுக்கிற பொழுது தான் முதல்ல பரிசுத்தம் கடந்து வரும். ஃபர்ஸ்டே நான் சொன்னேன். அது படிக்கிற பொழுது தான், அது கொண்டு வரும் பொழுது தான் நாம் ஜெபம் கேட்கப்படும்.
இதுதான் எல்லாம் அறிஞ்சிருக்கனால் தான் பொல்லாத பிசாசானவன் எடுத்து விடுகிறான். படிக்கக்கூடாது படிச்சிருக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ படிச்சிருப்பார்கள், ஆனால் பைபிளை மாத்திரம் படிக்கவில்லை. எவ்வளவு படித்து பைபிள் படிக்கவில்லை. ஏன் படிக்கவில்லை? நான் கடந்த நாட்களிலே இப்போ சென்ற வாரம் ஆண்டவரே நம்முடைய அரசு வருகை என்கிற ஒரு செய்தி கொடுத்த போது எதிர்கட்சி என்று கருத்து சொல்லி சொன்னேன். எதிர்கட்சி என்று சொன்னேன். அந்த கட்சியை பற்றி சொல்லிட்டு ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணான். பிரதர், நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை என் உள்ளத்தை படிச்சு உண்மையிலே அந்த எதிர்கட்சியை ஆண்டு கொண்டிருக்கிறான் பிரதர், ஆண்டு கொண்டிருக்கிறான். அவன் ஆளுகள் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் பிரதர், அதனால் தான் இப்படி இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன் என்பது என்னை உணர செஞ்சீங்கன்னு சொன்ன. அப்படி பாருங்களே, இப்படி நிறைய மக்கள் இன்னும் பைபிள் எடுக்கக்கூடாதபடி செஞ்சுக்கிறேன். பார்க்கணும் பிரியமானவர்களே, ஆண்டுடைய வசனத்தை எடுத்து அது இரவும் பகலும் வாசித்து சிந்தித்து தியானித்து அது உள்ளிருக்கிற பொழுது அது வெற்றியின் காரியமாக போகிறது. இந்த கருத்தை அங்கே நான் சொல்லுகிற பொழுது அது முகத்திரமல்ல, இதே கருத்தை தான் திருப்பாடலாசின்னு சொல்லுவார். இதே கருத்து தான் இங்கே ஒரு நிமிஷம் இருங்க, முன்ன படிச்சிங்களா யோசேப்புத்தில் முதல் அதிகாரம் 8ஆம் வசனம் படிச்சிங்களா? 8ஆம் வசனம் படிச்சிங்களா? அதே 9வது வசனத்தை தயவுசெய்து படிக்கணும். 9வது வசனத்தை படிச்சு போகணும். அதில் என்ன சொல்றது பார்க்கணும் என்று. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். சகோதரா, சகோதரியே, ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? என்ன கட்டளை? இந்த திருச்செடலும் கையை விட்டு விலகாது இருக்கட்டும், அது இரவு பகலும் வாசித்து சிந்தித்து தியானித்தால் கருத்தாயிரு. அப்ப நீ கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், தைரியமா இருக்கணும். உன் கடவுளாகி நான் உன்னோடு இருப்பேன். பார்க்கணும், ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கணும். நான் பயிர் படிக்கும் போது இறைவசன வார்த்தை ரொம்ப பயங்கரமான தாகம் வாஞ்சை எடுக்காத மக்களை குறித்து பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கும். சரி, இந்த திருப்பாடல் சொல்லி ஏன் சொல்லுவார்ல, இந்த திருச்சட்டம் கைவிட்டு விலகாது இருக்கட்டும், இரவும் பகலும் வாசித்து சிந்தித்து தியானித்து அதில் உள்ளதை கடற்பை கருத்தாயின்னு சொல்றாரு இல்லைங்களா என்று அல்ல. அப்பொழுது நலப்பெறுவாய் வெற்றி காண்பாய்ன்னு சொல்லிட்டு அங்கே அடுத்து சொல்லுகிறார், நீ செல்லுமிடலாம் கடலாகி அன்று. இந்த கருத்தோடு கூட திருப்பாடல் முதல் திருப்பாடல்ல ஃபர்ஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறார். முதல் திருப்பாடல 2-3 வசனத்தை நீ படிப்பீங்களா, இதே கருத்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்தா இருக்கும். அதுவும் வெற்றி கொடுக்கிற கருத்தா இருக்கும். பார்க்கணும் பிரியமானவர்களே. அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுகிறவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த இறைவசன வார்த்தை நம்முடைய வாழ்வாக்கி கொள்ளப்பட வேண்டும். இந்த இறைவசன வார்த்தை நம் உள்ளத்தில் இருத்தப்பட வேண்டும். இந்த இறைவசன வார்த்தை உள்ளத்தில் இருத்தி நம்ம ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபங்கள் நம்ம ஆசீர்வாதமான ஜெபங்களாய் மாறியிருக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் இதை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கணும். அப்படி உந்திக்கிட்டே இருக்கிறார். ஆனால் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர எனக்கு குறைஞ்ச நேரம் அல்லவா, அடுத்த கட்டத்துக்கு போகலாம். முதல்ல பார்த்தோம் பரிசுத்தமான ஒரு வாழ்வு என்று, இரண்டாவது பார்த்தோம் ஆண்டுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் இருத்தப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது ஒரு வெற்றின் ஆசீர்வாதமான காரியமாகும். இங்கே இறைவசன வார்த்தை இருக்கிற பொழுது வெற்றினும்
அடுத்தது பார்க்கிற பொழுது ஆணுடைய திருவிழப்படி ஜெபித்தல் என்று இருக்கிறோம். மூணாவது தலைப்பு ஆணுடைய திருவிழப்படி ஜெபித்தல் என்று பார்க்கிறோம். இந்த ஆணுடைய திருவிழத்தின்படி ஜெபித்தல் பார்க்கிற பொழுது நான் தயவுசெய்து நீதிமொழி புத்தகம் எடுக்கணும். 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நான் நினைச்சு பார்க்கணும். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனத்தில் வைத்து செய். ஆண்டவர் மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். பாருங்க, அதுக்கு மேல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யும் சொல்லப்பட்டிருக்கு. அது 5ஆம் வசனத்துல சொந்த அறிவாற்றலை நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்து அப்பொழுது இருக்கும். மனதில் வைத்து செய்யும் சொல்லுகிற கருத்து பார்க்கணும். நாம் ஒரு கருத்து எடுக்கிறோம்னா, ஒரு இன்னைக்கு எல்லாம் பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு எல்லாம் காலேஜில் எடுக்கிறாங்க. இன்றைக்கு இந்த காலேஜ் போகலாமா, அந்த காலேஜ் போகலாமா, இந்த படிக்கலாமா, அந்த படிக்கலாமா, அதெல்லாம் எனக்கு நிறைய கேட்பான். நான் சொல்லுவேன், ஆணுடைய சித்தத்தை தேடுங்க, அவருடைய சித்தம் என்னன்னு பாருங்க. இந்த டாக்டரா படிக்கணுமா, இன்ஜினியரா படிக்கணுமா, எது படிக்கணும், அவர் சித்தத்தை கேளுங்க, அவர் சித்தத்தை உட்காருங்க சொல்லுவேன். பிரதர், எப்படி பிரதர் ஆணுடைய சித்தத்தை அறியது எப்படி? சொல்லுங்க, அது ஜெபம் பண்ணி சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ணி சொல்றது இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரர்கள் எல்லாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது தேவையில்ல, ஒவ்வொரு மனிதன் கொடுக்கிறது. ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை 2வது வசனத்தை தயவுசெய்து எடுத்துக்கணும், படிக்கணும். நான் நிறைய பேருக்கு சொல்றது அதுதான் சொல்லுவேன். யாராவது சொல்லுவாங்கன்னாக்க இந்த வசனத்தை எடுத்து படிங்க, அதுல என்ன எழுத்துறன்னு சொல்லுவேன். ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். கடவுளுடைய திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாய் தெரியும். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், தெளிவாய் தெரிய சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. உலகத்தின் போக்கும்படி போக வேண்டாம் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. போகக்கூடாது அதெல்லாம் என்ன இருக்கு, அதெல்லாம் விட்டு தட்டி அடிச்சுட்டு உங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமான நிலையில் நல்ல ஒரு பாவறிக்கை செய்து புதுப்பின நிலையில் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே நான் இந்த காலேஜ் போகலாமா, அந்த காலேஜ் போகலாமா, எங்கள் பையனை அந்த காலேஜ் செய்யலாமா, அந்த காலேஜ் செய்யலாமா, ஆண்டவரே இந்த வேலை செய்யலாமா, அந்த வேலை செய்யலாமா, ஆண்டவரே நான் வெளிநாட்டு போகலாமா, இங்கே ஆண்டவருடைய சித்தத்தை தேடி கேட்கிற பொழுது அவர் அதை கொண்டு கொடுப்பார். உன் பாதைகளை அவர் செம்மையாக்கி நடப்பிட்டு போவார். எனவே தான் ஆணுடைய திருவுளப்படி செயல்பட வேண்டும். அப்படி அவர் திருவுளம் காட்டிவிட்டார் என்றால் அந்த திருவுளத்தின்படி வெற்றின் ஆசீர்வாதம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, வெற்றி ஆசீர்வாதத்தான். எனவே தான் 1 யோவானிலே 5ஆம் அதிகாரத்திலே 14-15 வசனத்தை பார்க்கிற பொழுது அதில் சொல்வது என்ற 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 14-15 வசனத்தை கடைசி அந்த அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அதில் சொல்லுகிறது வசன வார்த்தை, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின், அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. ஆண்டவர் காட்டிட்டா, மகனே நீ இந்த செய்யி, மகனே இந்த வழியில போ, மகனே இதை நடத்து, இதை செய்யின்னு சொன்னா அவர் வாயிலிருந்து சொன்னானாக்கா அது கண்டிப்பா நடந்தே தீரும். ஏன்னா அவர் தான் நமக்கு திருவுளம் காட்டுகிறார். மகனே இப்படி போ, இப்படி போ. அவர் சொல்றவரு அப்படி விட்டுருவாரா? அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வெற்றியை காண செய்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து
அவர் நம்மோடு கூட இருந்து ஏன்னா அவர் திருவுள்ளத்தின் படிச்சதா இருக்கிறது. எனவே அன்புக்குருகளே, நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய ஆண்டுடைய வெற்றியின் ஆசீர்வாதமான காரியங்களை பெற்றுக்கொள்ள இதெல்லாம் அருமையான ஒரு ஜபத்தின் வழிகள். இது ஜபத்தின் வழிகள். இதோ உலக நிலையிலே பக்தி விசுவாச நிலையிலே அல்ல, உலகத்தின் பக்தியை கொண்டு வரணும். தூயாவின் உணர்த்து இதை பார்க்கணும். பிரியமக்களே, ஒரு நிமிடம் நாம் அப்படியே கண்களை மூடலாம். கேட்டிருக்கிற ஒவ்வொரு இறைவசன வார்த்தையும் நாம் சிந்திக்கலாம், தியானிக்கலாம். அது அப்படியே நமக்குள்ளாக ஒரு ஜெபமாய் கடந்து அவர் சமூகத்திலே போகட்டும். அது வெற்றின் ஜெபமாய் இன்று நாட்களிலே கடந்து வரட்டும். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்று தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆம் ஆண்டவரே, தூய நல்ல ஆவியானவரே, இதோ இந்த விடுதலை நேரத்தை ஆண்டவரே, இதோ உமது வார்த்தையினால் நிறைவு செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே உங்களுக்கு கற்றுக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இறை செய்தியை வெளியிட உதவிய, பொருளாதார தேவையை கொடுத்து உதவிய, பண உதவி கொடுத்த உதவிய இந்த குடும்பத்தாரை நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதி ஆண்டவரே. இவர்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே, உம்மை மனதில் வைத்து செய்யக்கூடிய ஆண்டவரே உள்ளத்தை நீ தாரும் ஆண்டவரே. இதை கேட்கின்ற ஒவ்வொருவரும் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதபடி ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்தின்படி ஏற்று நடக்கக்கூடிய மக்களாய் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. இவர்கள் கேட்கின்ற ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உமது திருவுளத்திற்கேற்ப இவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்களை பயன்படுத்தும் ஆண்டவரே, ஒரு சாட்சி உள்ள மகளாக நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய நல் ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே, எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே உம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ்
எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டு உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.